தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் சீனிவாசன் என் பேரு. இது நம்ம ஏரியாவில் இன்னைக்கு மட்டும் புதுசு கிடையாது. இப்போ ஒரு 2 வருஷமாவே கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட விவசாயிகளோட மின் மோட்டார் இணைப்பு இருக்குதுங்க. மின் மோட்டருக்கும் அந்த ஸ்டார்டர் பாக்ஸுக்கும் நடுவில் ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம காப்பர் கேபிள் போட்டு வச்சிருக்கோம். அந்த கேபிளை நைட்டோட நைட்டா திருட்டு கும்பல் கட் பண்ணி எடுத்துன்னு போயிருது. இது சம்பந்தமா திருவள்ளங்கடை காவல் நிலையத்தில் ஒட்டுமொத்தமா போய் ஒரு தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். கொடுத்தாலும் அவங்க நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்றாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி பக்கத்துல வச்சிடறாங்க. நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா கலெக்டர் ஆஃபீஸ்லயும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இந்த மாதிரி தொடர்ந்து போயின்னு இருக்கையா எங்க போட்டோவோட எல்லாமே சப்மிட் பண்ணி கலெக்டர் ஆஃபீஸ்லும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். தொடர்ந்து இந்த மாதிரி நடக்குது எங்க ஏரியால. நாங்கள் திருவள்ளங்கடை காவல்துறையத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரி கிடையாது. நீங்க தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காணணும் அப்படின்னு கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறமாவும் 4-5 தடவை போயின்னு இப்ப இன்னைக்கு இல்லாம நேற்று இங்க ஒரு இடத்துல பக்கத்துல ரோடு கண்ணான் சைடுல ஒரு 2-3 இடத்துல கட் பண்ணியிருக்காங்க. அதாவது எவ்வளவு வயிறு இருந்தாலும் காப்பர் வயிறு தான் எடுக்கிறாங்க. இது நம்ம தொடர்ந்து இந்த ஏரியா எது கிடையாது, தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். இந்த ஏரியா மட்டும் கிடையாது, சுற்றி எல்லா ஏரியாலும் அங்கங்க நடக்குது. எங்க ஏரியால ரொம்ப அதிகமா நடக்குது. அதுக்காக நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கலெக்டர் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்புறமா அவங்க ஏரியால நாங்க அங்கங்க சிசிடிவி கேமரா பொறுத்துறோம். முக்கியமான ஜங்ஷன்ல யார் அந்த டைமுக்கு நடமாடுறாங்க அப்படின்ட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எந்த நடவடிக்கை எடுக்க மாதிரி இல்லை, வெறும் பேச்சு மட்டும்தான், நடவடிக்கையில எதுவுமே கிடையாது. நன்றி. என் பேர் வெங்கடேசன். திருவாலங்கடை ஒன்றியம் புளியாங்குட்டா கிராமத்தில் உள்ள சம்பிங்க பிரித்து விவசாயம் செய்யும் போது நைட்ல ஒரு 10:30 மணிக்கு மேலே போர் கேபிள் கட் பண்ணி எடுத்துன்னு போறாங்க. நாங்கள் இது வரைக்கும் ஒரு 30-40 பேர் சர்வீஸையும் கட் பண்ணி எடுத்துன்னு போயிருக்காங்க. ஆனால் போலீஸ்ல 10 வாட்டி புகார் கொடுத்துருக்கோம். இவர் அந்த தகவல் கேட்டா நாங்கள் பார்த்து நிற்கிறோம், சுற்றி நிற்கிறோம், ஒன்றும் எங்களுக்கு யாருமே தெரிய மாட்டேங்குது, நாங்கள் தேடி இருந்து இருக்கோம். ஆனால் நைட்ல நாங்கள் பூ அறுக்கிறதுக்கு அந்த எந்த வேலையும் செய்ய முடியல. ஒரு பயம் ஒரு பக்கம். நைட்ல எதனா வச்சு நம்ம ஆளை பண்றோம் பயத்துல அதே மாதிரி விவசாயம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இது ஏன்னா நாங்கள் வருஷத்துல ஒரு 3-4 வாட்டி விவசாயம் பண்றோம். ஏன்னா எங்களுக்கு இது மாதிரி கட் பண்ண போது ஃபர்ஸ்ட் கட் பண்றாங்க, திருப்பி 2வது வாட்டி போடும்போது இந்த வேலையும் செய்யறாங்க. நாங்கள் விவசாயம் பண்ண முடியல. தயவு செய்து அதிகாரில எல்லாமே கொஞ்சம் மூவ் பண்ணி எங்களுக்கு இது திருப்பி இந்த வேலையும் செய்யாம கொஞ்சம் பார்க்க மாதிரி தாழ்மை கேட்டுக் கொடுக்கின்றேன். எவ்வளவு மதிப்பீட்டுல அவங்க கட் இப்ப நேற்று எங்களுக்கு ஒரு 15,000 இருக்கும் கேபிள். ஒரு 50 மீட்டர் 60 மீட்டர் இருக்கும். ஒரு மீட்டர் ஒரு 200 மீட்டர். இது 200 ரூபாய் ஒரு மீட்டர் 6 கோர் வயர் ஏன்னா நாங்க இது மாதிரி 3-4 வாட்டி பண்ணும் போது எங்களால் விவசாயம் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா விவசாயம் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு பொருள் விவசாயம் பண்ணி எடுக்கிறது கொள்றதுக்கு எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது. நைட்ல பூ அறுக்கிறோம் போயிட்டு அந்த டைம் எங்களை எதனா பண்ணாங்கன்னா ஒண்ணுமே எங்களை செய்ய முடியல. அதனால நீங்க அதிகாரம் எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பா பண்ணி கொஞ்சம் திருப்பி இந்த பிரச்சனை இல்லாம எங்களுக்கு செய்து கொடுக்குமா தாழ்மை கேட்டுக்கொண்டு நாங்க இரும்பு நாட்டு போட்டிருக்கோம். அதே மண்ணுக்குள்ள போட்ட கேபிள் கட் பண்ணி புடிங்கி எடுத்துன்னு போயிடுறாங்க. ஏன்னா மேல போட்ட பிறகு உள்ளுக்குள்ள போட்ட கேபிள்களே எடுத்துடுறாங்க போயிட்டு. போர் ஒட்டி கட் பண்றாங்க. சாட்டோட ஒரு வாட்டி 3 வாட்டி சாட்டுறாங்க, 2 வாட்டி எடுத்துன்னு போயிட்டாங்க. 10 வாட்டி கொடுத்துருக்காங்க போயிட்டு. இதுவரை 10 வாட்டி கேட்டதுக்கு நேற்று எங்களுக்கு பார்த்தாங்க. பார்த்துட்டு சார் நாங்களும் தேடி வரோம், எனக்கு கண்ணுக்கு யாருமே தெரிய மாட்டாங்க போயிட்டு சுத்தி நிற்கிறேன். நான் 1 மணிக்கு 1:30 மணிக்கு சுத்தி நிற்கிறோம். எந்த டைம் வராங்க எங்களுக்கு தெரியல அவங்க சொல்றாங்க. சார் மாதிரி மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.